ஆன்மீகமல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டியன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட குரு பெயர்ச்சி அப்பத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்துல வருது இல்லையா? சோ இந்த குரு பெயர்ச்சி ஒரு விசேஷமான இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான விசேஷங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஏன் ரொம்ப விசேஷமா இருக்கும்? குரு பயிற்சினாலே விசேஷம். இதுல இந்த வருடம் ஏன் ரொம்ப குரு பகவான் வரும்போது எல்லாமே வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜோதிடர்கள் எல்லாமே ஏன் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி வரார். அப்ப கடக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வில் பவர் அதிகம். தனக்கு பிடிச்ச வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட உச்ச வீட்டுக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் அதிகம். அவர் பார்க்கிற இடம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, அதே போல 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசியை பார்க்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ராசியை பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியை நம்ம சொல்லும் போது அந்த ராசி அவங்களுக்கு எத்தனை தொடர்பாக வருது, எத்தனை பாவகமாக வருது, ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த குரு பகவான் கொஞ்சம் வில் பவராக பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 20% சொல்லுவோம்னா இந்த வட்டம் 40% கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவானா இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கும். ஆகா சனி பயிற்சி வரப்போகுது, அவர் என்ன பண்ண போறான்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ராகுகேது பயிற்சிக்கும் இதே தான். ஐயோ நிழல் கிரகங்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற நிலைமையில மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் குரு பயிற்சி மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆஹா குரு பயிற்சி வருதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, ஏதாவது ஒரு மாற்றம், நான் அதாவது இப்போ இருக்கிற நிலையை விட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் குரு பகவான் இருக்கார். ஏன் குரு பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்ல மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சனி பகவான், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குரு வச்சத்தோம்னா 7 கிரகங்கள் ஆயிடுது. ஸோ இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கனால அவர் எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதே போல ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், திருமணம் பாக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பார்வை இருக்கா, இது கலோக்கியலாவே நம்மளுடைய வில்லேஜ்லேருந்து ஜோதிட பழமொழியிலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்லாம், ஏங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க கல்யாணம் முடிஞ்சிடும், ஏங்க உங்க லக்னத்தை குரு பார்க்காருங்க சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இணைவை நம்ம எப்பவுமே வச்சிருக்கோம். ஸோ அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறனால குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த இடத்தில் உள்ள உங்களுக்கு காரணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது. சார் அடுத்ததா தனுசு ராசி பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது, கூடவே தூக்கமே இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியான தூக்கம் வருமா, வெளிநாட்டு யோகம் இருக்கு, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். அதாவது தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி தான் தனுஷ். ஸோ இந்த இடத்தோட அதிபதி யாருன்னா குரு பகவான். அவரே பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறது இவங்களுடைய ராசிக்கு அது 8ஆம் இடமா வரும். ஏங்க 8ஆம் இடத்துக்கு போயிட்டா ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கோம், எங்கள் ராசின் அதிபதியே 8க்கு போகிறாரே, இதெல்லாம் நிறைய பேர் இப்போ கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னா எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துடுமா, குரு அஷ்டமத்தில் குரு போனால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்களே, ஸோ அப்படிலாம் எனக்கு ஒரு நிலை வந்துடுமா அப்படிலாம் நிறைய கேட்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசின் அதிபதிக்கே 8ஆம் இடம் பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல தான் அவர் போய் வலிமையாக இருக்கார், திறமையாக இருக்கார். ஸோ அப்போ அவருக்கு அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறனால எந்த விஷயங்கள் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இவங்களுக்கு என்னென்ன எதிரிகள் இருக்கானோ, என்னென்ன துரோகிகள் இருக்கானோ, என்னென்ன ஒரு வில்லங்கமான சூழ்நிலை நடந்திருக்கோ
எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் குரு பகவான். டேய் உனக்கு இவன் தான்டா பிரச்சனை, அம்மா உனக்கு இவன் தான்மா பிரச்சனை, இவன் தான் உன்னை ஏமாத்திக்கிருக்கான், இவன் தான் உன்னை காலை வாரி விட்றான். ஸோ அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துருவாரு. அப்போ தனுசு ராசிக்காரன் பாதுகாப்பான நிலையை நோக்கி போவாங்க. ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் தனுசு ராசிக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஸோ அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிம்மதியான தூக்கம் இருக்குமா? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருட காலங்களாக தூக்கத்தை அதிகமாக இழந்த ராசியில் கன்னி ராசியும் ஒன்று, நம்மளுடைய தனுசு ராசியும் ஒன்று. சார் தூங்கலான்னு நினைக்கும் போது தான் சார் பல சிந்தனைகள் குதிரை மாதிரி ஓடுது. நான் அப்படியே படுத்து எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், நடந்ததெல்லாம் நடக்கட்டும், நாளைக்கு நல்லதாக இருக்கும்னு நினச்சி தூங்கலாம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் தூங்கவே முடியல. தூக்கத்தில் கூட என் வில்லனும் என் விரோதியும் என்னை துரத்துறான், கடைசியாக கண் முழிச்சிடுறேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு 3 மணிக்கு மேலே தான் தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமானவே. கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள், உண்மையிலே வந்து எத்தனை கமெண்ட்ஸ் வருது மட்டும் பாருங்களேன். தூக்கத்தை இழந்தாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான இடத்துல இருக்குன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நிலையில்லா தன்மையை கிரகங்கள் கொடுத்துச்சு. நிறைய ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது, நிறைய போராட்டத்தை சந்திச்சது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனேன், நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மாற்றி நம்ம தனுசு ராசி அன்பர்கள் நிம்மதியான தூக்கத்தையும் வெளிநாடு பயணங்களையும் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக அமரக்கூடிய அமைப்பையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு இடம் ப்ரொமோஷன் ஆகும், அதாவது இவங்களுக்கு இடம் மாற்றம் உண்டு. அந்த இடத்துல அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் இவங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்காரு, 12ஆம் இடத்தையும் பார்க்காரு. ஸோ இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்முடைய உயர்திரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அதே போல் உயர்திரு குடியரசுத் தலைவராக கூட இருக்கட்டும். ஸோ இந்த 3 தலைவர்களுக்குமே நம்ம வந்து ஆல்ரெடி பாதுகாப்பு கொடுப்போம். இவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம ஏன் கொடுக்கும்? அவங்க கேட்காங்கன்னா அவங்க கேட்கல, அவங்க நமக்கு முக்கியம், அவங்க நமக்காக ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னா அவங்க நமக்கு முக்கியம் சொல்லி எல்லா நாடுகளிலுமே தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஏன் ராசிக்காரன்டா, ஏன் நான் அவங்களுடைய அதிபதிடா, இவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எவனும் கை வைக்க முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதாவது நடுவில் தனுசு, இங்கிட்டு மகரத்தை பார்க்காரு, இங்கிட்டு நம்ம விருச்சிகத்தை பார்க்காரு. இப்போ நடுவில் தனுசு ராசி இருக்கனால ஒரு பாதுகாப்பு வளையத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம தனுசு ராசிக்காரங்க இனிமே தான் பயணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமாவது எனக்கு சந்தோஷம், ஒரு நிலையான சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? முக்கியமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது எப்பவுமே சுகஸ்தானம் தான் 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்து ஒரு 1.5 வருட காலமாக 1 வருட காலமாக எல்லா விதமான சந்தோஷத்தையும் இழந்தாச்சு. எது சந்தோஷம்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லா சந்தோஷமும் டெலிட் அப்படிங்கிற மாதிரி இவங்க லைஃப்பில் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஏன்னா 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்து அதிபதியே தன்னுடைய 9ஆம் பார்வையமாக பார்க்கறனால சனி பகவானுடைய தாக்கம் குறைய போகுது, குரு பகவானுடைய வலிமை கூட போகுது. அப்போ சந்தோஷம் நிலையாக இருக்கும். இவங்க என்னென்ன சந்தோஷங்களை தொலைத்தார்களோ, எந்தெந்த சந்தோஷம் இழந்தார்களோ அதுலேருந்து மீண்டு வர போகிறாங்க. இவங்க சந்தோஷம் நிலையாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்க போது. வீடு மனை கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் குரு பகவான் போகிறாரு. அப்போ திருமண வாழ்க்கையில் இனிமேல் தான் வெற்றி கிடைக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சூப்பராக இருக்க போகுது. தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். ஸோ இவங்களுக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அவர் இவங்க 4ஆம் இடத்துல தான் நீச்சம் அடைகிறார். அப்போ சந்தோஷம் எங்கே தொலைக்கப்படுது அப்படின்னா தனுசுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தொலைக்கப்படுதுன்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரை ராஜா ராணி மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. முதல் திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் 1. அப்போ என்னோட சந்தோஷம் திருமணத்துக்கு பிறகு தொலைக்கப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய வாழ்க்கையில் பாடா படுத்துறாங்கன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இனிமேல் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உறுதியாக ஒரு ஒற்றுமை ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி உண்டு. இவங்களை புரிந்து கொண்டு அவங்க வாழக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தனுசு ராசி பெண்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், குறிப்பா படிக்கிற மாணவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். தனுசு ராசி பெண்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பொதுவாகவே கணவருடைய குடும்பத்தார் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. சார் என் கணவர் என்னை புரிஞ்சுட்டாரு, அப்போ உங்க மாமியார் புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியலைங்க. ஏன்னா இவங்களுடைய 10ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். 7ஆம் இடமும் புதன் தான்,
10ஆம் இடம் புதன் தான். ஸோ அப்போ தனுசு ராசியோடைய கணவராக இருக்கட்டும், தனுசு ராசியோட கணவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நினச்சி கரெக்டாக இல்லாமல் கரெக்டாக இருப்போம்னு நினச்சிட்டு இவங்க ஒரு பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணி நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் வாழ்க்கையை தொலைத்து, அதாவது நான் கல்யாணம் முடிக்கும்போது உள்ள என்றானையா, என்றானிலேருந்து இப்போ வரையும் என்னுடைய உழைப்பை கொடுத்துட்டேன், என்னுடைய வேலைகளை அவங்களுக்காண்டி கொடுக்குறேன், நான் வீட்டு வேலையிலேருந்து எல்லாம் பார்க்குறேன், ஆனால் இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய கணவர் இருக்காரு. ஸோ என் கணவர் புரியும் போது எங்கள் மாமியார், எங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மன அழுத்தத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக இருக்குது. அது மாறப்போகுது. இவங்களுடைய ஃபேமிலி இவங்க மேலே ஒரு அன்பு காட்டுவாங்க, ஒரு அக்கறை காட்டுவாங்க, ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். தனுசு ராசி பெண்கள் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு குருவுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். எந்தெந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும் சார் இந்த காலகட்டத்துல? தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய சொத்து விற்கிறதா இருந்தால் அவசரப்பட்டு விற்கக்கூடாது. இவங்களை வந்து ஏதாவது மாய விலை உண்டு பண்ணுவாங்க. வித்திரியா சூப்பர் ரேட்டு போவோம், வித்திரியா அவன் எடுத்துக்குவான், இப்படிக்கு விற்கல, உன் வேலையை பார் அப்படின்னு அனுப்பி விட்டுறணும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இவங்களை விட வயது குறைந்தவர்கள்ட்ட எந்த விஷயங்களும் வெளிப்படையாக பேசுறது, அதே போல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கரெக்டான பாதையை நோக்கி போனாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகே சார். குரு பெயர்ச்சி காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்கள் வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும் சார்? நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி 8க்கு போகிறனால இவங்க வந்து வியாழக்கிழமை மாதத்துக்கு ஒரு வியாழக்கிழமையாச்சும் அல்லது வாரம் வியாழக்கிழமையாச்சும் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை போய் மனசார வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு கொண்டகட மாலை போட்டு அவரை வந்து மனசார கை கூப்பி வழிபாடு செஞ்சாங்கன்னா எல்லா விதமான மாற்றமும் எல்லா விதமான முன்னேற்றமும் தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும். ஓகே சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.